இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் காலேப் கார்த்திகேயன் அவர்கள். தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய வசனத்தை வேதங்களை தியானிக்கும்படி ஆண்டவரே அதை ஆராய்ந்து அறியும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த டயத்தை ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் கொடுக்குற நாமக்கு நன்றி. We thank you, Lord, for everyone who have tuned in today, who have selected their time, who have opted their time to tune in to the voice of the Lord, Father God. Lord, we pray that revelation knowledge will flow freely, unhindered and untouched by any external forces, Father God. We pray that supernatural encounters, divine encounters, signs and wonders will follow everyone who have committed their time to tune in the voice of God, Father God. We thank you, Lord. We give all glory and honor to you. Amen, amen, amen. இயேசு கிறிஸ்து நாமத்திலே சேனல் டிஜே நேயர்களை இந்த காலை வேளை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து Yes Lord, hallelujah. அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஆமென், hallelujah. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அவர் நம்மிடம் அனுதினம் ஒரு நண்பனை போல பேசுகிறவர். hallelujah. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து Thank you Lord, thank you Holy Spirit. ஒரு ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, there is a private reserved place for lovers of God, where there is sit near and receive the revelation truth of his promise என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு ரகசியமான இடம் ஒன்று இருக்கு, அவரோட பேசுவதற்கு. இந்த கால வேளையில் நம்ம அந்த ரகசிய இடத்திற்கு கூட்டி சென்று அவர் நம்மோடு பேசுகிறவராகும். நாம் அவருடைய இருதயத்திலே சாய்ந்து யோவானை போல நாம் கேட்கிறவர்களாக மாறுவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையாக மாறும். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்த்து இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. அவர் பார்த்து சொல்லணும், என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. அவரை பார்த்து இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. அவரை பார்த்து சொல்லுங்க, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. சங்கீதம் 68. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள்.
வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மழை போல் வெண்மையாயிற்று. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாயிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன். அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நாப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனே,
உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏமேன் ஏமேன் ஏமேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சங்கீதம் 68 68வது சங்கீதம். தேவன் சைனாய் பர்வதத்தில் எழுந்தருளும் பொழுது அவருடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விவரிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு சங்கீதம். நிறைய இன்சைட் இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய கமெண்ட்ரிஸில் நிறைய வியாக்கியானர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அந்த டயத்தில் நம்ம எவ்வளோ நம்ம தேவனுடைய வசனத்தை பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். மெயினாக இது தேவனுடைய அசென்ஷன், தேவன் எழுந்தருளினதை பற்றி சொல்கிறதா இருக்குது. அவருடைய அசென்ஷனில் என்ன நடந்துச்சு, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க இருந்த அந்த ஜெரிகோவில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜோர்டனில் இருந்து அநேக ராஜாக்களை முறியடித்து ஜெயத்தை மக்களுக்கு கொடுத்தார். அந்த வெற்றியை பறைசாற்றக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்குது. இதில் நம்ம பார்க்கலாம். அந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா இதில் கர்த்தர் எழுந்தருளும் பொழுது அவருடைய எதிரிகளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் ஒரு கோராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் காட் அரைஸ் அண்ட் ஹிஸ் எனிமீஸ் பி ஸ்கேட்டர்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ முதலாவது வசனம், கர்த்தர் எழுந்தருளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். லெட் காட் அரைஸ். இட் சேஸ், மே காட் அரைஸ், மே ஹிஸ் எனிமீஸ் பி ஸ்கேட்டர்ட் அண்ட் ஹிஸ் ஃபோர்ஸ் ஃப்ளீ பிஃபோர் ஹிம். கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஸோ கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன, ஹிஸ் எனிமீஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். உங்களுடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அநேக நம்ம ஐடென்டிட்டியை பற்றி பார்க்குறோம். நம்ம யார் அப்படின்ற ஐடென்டிட்டியை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு நம்ம யார் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எதிரியையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிரியை பற்றி ரொம்ப ஒரு பிப்ளிக்கல் வியூ, ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய, இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எதிரிகள் சிச்சுவேஷன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அநேக நேரம் நம்ம செங்கிஸ்கானை பற்றி நம்ம ஹிஸ்டாரிக்கில் படித்தோம் அப்படின்னா அவன் அவனை பற்றியான பயத்தை ஃபஸ்ட்டு அந்த படைகளுக்குள்ளே, எதிரி நாடுகளுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுவான் அப்படின்னா. அப்போது அந்த கேள்விப்பட்டு அநேகர் பயத்தில் இதாகிடுவாங்க, பயத்திலே இருப்பாங்க. அப்போது அந்த டயத்தில் நீ ஈஸியாக அவங்கள முறியடிச்சிடலாம். ஸோ எதிரியை பற்றி நம்ம பயத்தோடு இருக்கும் பொழுது, எதிரியை பற்றி தப்பான பிக்சரோடு இருக்கும் பொழுது நாம் ஈஸியாக முறியடிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ வேதத்தின் அடிப்படையில் பிசாசு யார், உங்களுடைய எதிரிகள், அதாவது நீங்கள் விலைக்கு பார்க்கக்கூடிய காணக்கூடிய எதிரிகள், அன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி காணப்பட முடியாத எதிரிகள், இது எல்லாமே எப்படி ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ உங்களுடைய எதிரிகள் கர்த்தர் எழுந்தருளும் பொழுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம எஃபிஷியன்ஸில் பார்க்குறோம். when he ascended, he set the captives free and gave gifts to men in the name of Jesus என்று பார்க்குறோம். ஆமென். ஸோ அவள் எழுந்தருளும் பொழுது அப்படின்னா அங்கே சீனாய் மலையில் அவர் எழுந்தருளதை பற்றி பேசியிருக்காங்க. அவரே பால் இதே அசென்ஷன் வேர்டை யூஸ் பண்ணி தான் இயேசு கிறிஸ்துவின் அந்த அசென்ஷனை பற்றி பேசுகிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து அசென்ட் ஆகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேப்டிவ் சிறைப்பட்டவர்கள் எல்லாரையும் அவர் விடுதலை ஆக்கினார். நம்மளை யார் யார் சிறைப்படுத்தினாங்களோ அவங்கள அவர் சிறைப்பிடிச்சிட்டாரு. ஸோ யுவர் எனிமீஸ் ஆர் அண்டர் கேப்டிவிட்டி. ஆமென், ஆமென், ஆமென்.
ஸோ முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம். God arise and his enemies be scattered. ஃபஸ்ட்டு உங்களுடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் முதலாவது. அடுத்து உங்களுடைய எதிரிகள் they will flee in the name of Jesus. அநேக வசனங்கள், அநேக இடங்களில் நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களை பற்றி அந்த நியூஸ் கேட்கும்பொழுது அவங்க வந்து பயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சில இடங்களில் பார்க்குறோம் எதிரிகள் வந்து தேவன் இடைப்படும்போது டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி, ஹார்ஸோட சவுண்ட்ஸ் வர்ற மாதிரி, கிளாஷஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது அவங்க வந்து எதிரிகள் வந்து பயந்து ஓடிடுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயினாக ஃப்ளீ அப்படின்ற வார்த்தை. ஸ்கேட்டர்டு ஃபஸ்ட்டு, உங்கள் எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அடுத்து உங்கள் எதிரிகள் ஃப்ளீ அப்படின்றவாங்கன்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ளீ அப்படின்னா ஒரு மாதிரியான பயத்துலையும் பதட்டத்துலையும் உங்களை விட்டு ஓடுறது தான் ஃப்ளீ அப்படின்ற வார்த்தை. ஆமென், ஆமென். அடுத்து they melt as wax melt before fire. உருகிடுவாங்க எதிரிகள். நீங்கள் பார்க்கக்கூடிய எதிரிகள் வெப்பத்தில் மெழுகு எப்படி உருகுமோ அதை போல் உருகிடுவாங்க உங்கள் எதிரிகள். ஆமென். உருகி இருக்கிறாங்க. எப்படி ஒரு புகை விரட்டி அடிக்கப்படுமோ, ஒரு புகை வந்து ஈஸியாக காற்றுல விரட்டப்பட்டுருக்குறோம், லைக் அது இட் வில் பி ட்ரிவன் அவே ஃப்ரீலி பை விண்ட். அதே போல் உங்கள் எதிரிகள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்து உங்கள் எதிரிகள் வந்து they will perish அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க, பொருள் ஆகிவிடுவார்கள், உண்மை இல்லாமல் ஆயிடுவாங்க. they will be perished in the name of Jesus. ஸோ ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக பயந்து ஓடுவார்கள்னு வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது ஆயிலிருந்து ஜெரிகோ அப்படி ஒவ்வொரு சிட்டிலையும் மக்கள் ராஜாக்கள் பயந்தாங்க. இவர்களை பற்றிய பயம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. ராஜாக்கள்லாம் பயந்து சரண்டர் பண்ணாங்க நிறையா. அதே போல் தான் இன்றைக்கி உங்களுடைய எதிரிகள் அவங்க ராஜாக்களாக இருந்தாலும் அவர்கள் சரணடைவார்கள், அவர்கள் பயந்து ஓடுவார்கள். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி நாங்கள் பேசுவோம். ஆமென், ஆமென். அவர்கள் ராஜாக்களாக இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள், இல்லாட்டி உங்களை விட்டு சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். அன்றைக்கி வந்து ராஜாக்கள் முறியடிக்கப்படும் பொழுது, சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாம் முறியடிக்கப்படும் பொழுது, கர்த்தர் சைனாயில் எழுந்தருளும் பொழுது நிறைய ஆஸ்திகள் இருந்துச்சு அவர்களுக்கு. நிறைய எதிரிகள்கிட்டருந்து ராஜாக்கள்கிட்டருந்து உரிந்து கொள்ளப்பட்ட ரிச்சஸ் நிறையா இருந்துச்சு. கோல்டு, சில்வர் அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து டாக்ஸஸும் மற்ற இதையும் கொடுத்த மாதிரி, ஸோ தே வில் கிவ் கிஃப்ட்ஸ், பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்களாம் அன்னைக்கு. அதே போல் தான் அன்னைக்கு தேவன் எழுந்தருளினாரவர்களுக்கு உள்ள. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, they have conquered kings. அதனால் kings were subdued, kings paid gifts, kings paid taxes. ராஜாக்கள் அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்குள்ளே எழுந்தருளும் பொழுது என்னாச்சு அப்படின்னா ராஜாக்கள் வந்து பணிந்து கொண்டாங்க. இன்றைக்கி கர்த்தர் நமக்காக ஆல்ரெடி எழுந்து அருளினார். நம்ம வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அப்போது இன்றைக்கி வந்து அவர் நமக்காக நம்மோடு கூட அந்த உன்னதத்தில் அவர் இருக்கிறான்னு வாசிக்கிறோம். கர்த்தர் எழுந்து அருளினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு they have to pay you for what they have done. They have to pay you for who you are. They have to pay you
ஃபார் வேர் யூ ஆர். தே ஹாவ் டு பே யூ ஃபார் ஹூ யூ ஆர். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, நீங்கள் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறதுனால ராஜ்யங்களை உங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ராஜாக்கள் அங்கே பாருங்கள், இந்த கிங்டம் ஆஃப் காடை பற்றி நம்ம பார்க்குறோம். கிங்டம் ஆஃப் காட் தான் தேவனுடைய அஜெண்டா, மெயின் அஜெண்டாவாக இருக்குது. கிங்டம் ஆஃப் காடை தான் அவர் வந்தபோது ப்ரொக்ளைம் பண்ணார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேசங்களில், இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஆழம் ஒரு டயத்துக்குள்ளே நம்ம வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தேவனுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. பாலிட்டிக்ஸு, மீடியா, பிஸ்னஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி. ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஆளுகைக்கு கீழே நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம தேவனோடு கூட எழுந்தருளி இருக்கும் பொழுது இந்த ராஜ்யங்கள் எல்லாம் நமக்கு அந்த ராஜ்யத்தை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆமென். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட் வியூஸில் இருந்தாலும் பிப்ளிக்கல் வியூவில் இது தான் நடக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் எழுந்தருளினார். ஆல்ரெடி God has ascended and he has given gifts to men. ஸோ ஆல்ரெடி அவர் எழுந்தருளிட்டார். நம்ம அவரோடு கூட எழுந்து அருளி இருக்கிறோம். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள். காம்ப்ரமைஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி பணிந்து கொள்வார்கள். இல்லாட்டி பயத்தில் சிதறடிக்கப்படுவார்கள். இது 2 தான் நடக்கும். ஆமென். உங்களுடைய எதிரி ராஜாக்களாக இருந்தாலும் பெரிய ஆட்களாக இருந்தாலும், they will come and bow before you. They will pay gifts and taxes for you. Amen. They will flee before you. Amen. Amen. ஸோ ராஜ்யத்தின் போர்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஆமென். பாருங்கள், கர்த்தர் எழுந்தருளும் பொழுது அன்றைக்கி சைனாய் பர்வதம் முழுதும் ஆண்டவர் தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கி அவர் எழுந்ததுனால நம்மளை சுற்றி அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. ஸோ அவருடைய பிரசன்னம், நம்ம தான் அவருடைய சாங்சுரியாக இருக்கும். அன்றைக்கி ஆர்க்கை அவங்க ஆர்க் ஆஃப் கவர்னண்ட்டை மேலே கொண்டு போனாங்க. இன்றைக்கி நம்ம தான் லிவிங் டெம்பிள்ஸாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமாக நம்மளே இருக்கிறோம். ஸோ நம்ம அவருடைய பிரசன்னத்தினால் சூழப்பட்டிருக்கிறோம். 24/7 அவருடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இங்கே அவர் பிரசன்னம் எழுந்தருளும் பொழுது எதிரிகள் பயந்தாங்க. அதே போல தான் அவருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் ஒரு வசனம் சொல்லுது, யூ வில் க்ரஷ் த ஹெட் ஆஃப் யுவர் எனிமீஸ், யூ வில் ஷேட்டர் த ஹெட்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ். உங்களுடைய எதிரிகளின் தலைகளை நீங்கள் நசுக்குபவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். இல்லாட்டி உங்களுடைய எதிரியின் தலைகள் நசுக்கப்படும். ஆமென். ஸோ உங்கள் எதிரிகள் தலைகள் நசுக்கப்படும் அப்படின்னா ஹெட்டு ரூலர்ஷிப்பு, ரூலிங் அது இருக்காது. வேர்ல்ட்லி ரூலர்ஷிப், வேர்ல்ட்லி அத்தாரிட்டி, வேர்ல்ட்லி தாட்ஸு, வேர்ல்ட்லி இன்டலெக்சுவல்ஸ், வேர்ல்ட்லி அந்த மாதிரி எல்லாம் நசுக்கப்பட்டுரும். ஆமென். ஸோ யுவர் ஃபீட் வில் க்ரஷ் அப்படின்றது. உங்களுடைய கால் அவைகளை நசுக்குமா, உங்களுடைய கால்கள் எதிரிகளை நசுக்கும் அப்படின்னு சொல்லி வசனம். உங்களுடைய கால்கள் எதிரிகளை நசுக்கும் இயேசுவின் நாமத்தில். ஸோ அவங்களுடைய தலைகள் சிதறடிக்கப்படுமா, உங்கள் மூலமாக அவர்களுடைய தலைகள் சிதறடிக்கப்படும். ஸோ அவங்களுடைய எதிரிகள் சிதறண்டு போவார்கள். ஃபஸ்ட்டு உங்கள் எதிரிகள் பயந்து ஓடுவாங்க. உங்கள் எதிரிகள் they will be driven away. அவங்க அடிக்கப்பட்டு போவார்கள். அதாவது they will be driven away. எப்படி ஒரு மந்தையை, ஒரு ஆடை விரட்டணும்னா உங்களுக்கு ஓடி பதறி ஓடுமோ, அதே போல் அவங்க உங்களை பார்த்து உங்களுக்கு முன்பாக, தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அவர்கள் they will be driven away. ஆமென். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு முன்பாக வெப்பத்துக்கு முன்னாடி, தீக்கு முன்னாடி எப்படி மெழுகு உருகுமோ அதே போல்
உருகுவார்கள். ஆமென், ஆமென். உங்களுடைய எதிரிகள் they will perish in the name of Jesus. ராஜாக்களாக இருந்தாலும் அவர்கள் பயந்து உங்களை விட்டு ஓடுவார்கள். இல்லை, ராஜாக்களாக இருந்தாலும் உங்களை பணிந்து கொள்வார்கள். ராஜாக்கள் உங்களுக்கு கிஃப்ட்ஸும் டாக்ஸஸும் பே பண்ணுவாங்க. ஆமென். அவருடைய தலைகள் சிதறடிக்கப்படும், உங்களுடைய கால்கள் அவர்களை நசுக்கும். ஆமென். ஸோ இங்கே அவர் அசன்ஷனோட மெயின் இதுதான். அவர் ஆல்ரெடி எழுந்தருளிட்டார், நாமளும் அவரோடு கூட எழுந்தருள் இருக்கிறோம். ஸோ இப்போது அவருடைய பிரசன்னத்தினால் சூழப்பட்டிருக்கிறோம். நாமளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதனால் இவைகள் எல்லாம் நம்மளுக்கு பலிக்கும். ஸோ உங்களுடைய எதிரியை நீங்கள் பார்க்கும்போது அவன் சிதறடிக்கப்பட்டவனாக நீங்கள் பார்க்குறோம். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் பார்க்கும்போது அவங்க உங்களை விட்டு ஓடுறத மாதிரி நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய எதிரிகளை பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு முன்னாடி உருகிறத நீங்கள் பார்க்கணும். உங்கள் எதிரிகள் பார்க்கும்போது அவங்க பெரிஷாகி ஒன்றும் இல்லாமல் ஆகிறத நீங்கள் கண்களால் பார்க்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஒரு பார்வையாக இருக்குது. உங்களுடைய எதிரிகள் ராஜாக்களாக இருந்தாலும் சிதறடிக்கப்படுவதை உங்கள் கண்கள் பார்க்கணும். உங்களுடைய எதிரிகள் ராஜாக்களாக இருந்தாலும் அவர்கள் டாக்ஸஸும் உங்களுக்கு கிஃப்ட்ஸும் பே பண்ணி உங்களை ஹானர் பண்ணி they will bow before you. ஆமென். உங்களுடைய பாதங்கள் உங்களுடைய எதிரிகளின் தலைமையில் இருக்கும். உங்களுடைய கால்களினால் அவர்களை நசுக்குவீங்க, அவங்களோட தலையை நசுக்குவீங்க. அவங்களுடைய தலைகள் சிதறடிக்கப்படும் உங்கள் மூலமாக. உங்கள் எதிரிகளோட தலைகள் நசுக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஸோ உங்களுடைய எதிரிகளோட தலைகள் மேலே உங்கள் கால்கள் இருக்கும், நசுக்கும். ஆமென். ஸோ இதுதான் அவங்களோட எதிரியை பார்க்கணுன்னா இதுதான் வியூ. ஸோ அவனை ஒரு பெரிய பலமுள்ளவனாகவும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிகராகவும் நீங்கள் பார்க்காம பிப்ளிக்கல் வியூவில், பிப்ளிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வெற்றி ரொம்ப சுலபமாக இருக்கிறது. நமக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம லீட் பண்ணக்கூடியது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்கள் எதிரிகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் உங்களை பலத்தினால் இடை கட்டியிருக்கிறாராம். பலத்தினாலையும் அவருடைய பிரசன்னத்தினாலையும் அவருடைய கிருபையினாலும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீதிமான் எப்படி இருப்பாங்களா அப்படின்னா சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. பட் த ரைச்சஸ் வில் பி கிளாட் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் எதிரிகள் அப்படி இருப்பாங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? யூ வில் பி கிளாட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென்.